ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ஒர்க் எனர்ஜி பவரோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ஒர்க் எனர்ஜி பவரோட லெக்சர் 2ல இன்னைக்கு எனர்ஜி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா பவர் மட்டும் மீதி இருக்கும். பவருக்கு நாளைக்கு ஒரு கிளாஸ் நமக்கு தாராளமாக போதும். ரைட்டா? ஸோ எனர்ஜி சார், ஒர்க்கு தான் தெரியும், ஒர்க் எனர்ஜியும் ஒன்றுன்னு சொல்லிட்டீங்க. எனர்ஜிக்கு நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறது? த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க் இஸ் கால்ட் இஸ் எனர்ஜி. இப்போ ஒர்க் பை டைம்னு சொல்லிட்டா அது பவர். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்காக இருந்தால் அது பவர். எவ்வளோ டைமில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுவேன், கம்மியான டைமில் நான் அதிகமாக ஒர்க் பண்ணுவேன்னா எனக்கு பவர் அதிகம்னு அர்த்தம். அப்போ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்ட் இஸ் பவர். ஆனால் இப்போ நான் அது கேட்கலையே, எனர்ஜி தானே கேட்குறேன். வாட் இஸ் எனர்ஜி? த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க்கு. த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க், வேலை செய்கிற திறன். த கெப்பாசிட்டி டு த ஒர்க் பை எனர்ஜி இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. எனர்ஜி இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க். சார் புரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒர்க்கும் எனர்ஜியும் வேற வேற யாரும் இல்லை, ரெண்டு பேரும் ஒரு ஆளுன்னு சொல்றீங்க. அவன் தான் இவன், இவன் தான் அவன். அப்போ எனர்ஜிக்கு என்னெல்லாம் யூனிட் படிச்சோமோ அதே, ஒர்க்குக்கு என்னெல்லாம் யூனிட் படிச்சோமோ அதே யூனிட் தான் எனர்ஜிக்கு படிச்சுக்கலாமா? ஆமாம். ஒர்க்குக்கு எப்போ நான் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டனோ அதே தான் எனர்ஜிக்கும். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. முதல்ல யூனிட்டுக்கு ஒரு தெளிவான கவனம் இருக்கணும். உங்க எல்லாருக்குமே யூனிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஜிஎஸ்ல கொடுத்துருக்காங்களா, எஸ்ஐல கொடுத்துருக்காங்களான்னு கவனமாக பார்க்கணும். ஃபோர்ஸுக்கு ஒரு நியூட்டன்ஸு, டிஸ்டன்ஸுக்கு ஒரு மீட்டர். நியூட்டனும் மீட்டரும் சேர்ந்தது தான் ஜூல்னு சொல்லி கொடுத்தீங்க. சிஜிஎஸ்ல சொன்னீங்கன்னா நியூட்டனுக்கு ஒரு டைனு, மீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர். டைன் சென்டிமீட்டர் தான் ஒரு இஆர்ஜி. இஆர்ஜிக்கும் ஜூலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஜூல் வேணும்னா 10⁻7 இஆர்ஜி. ஒரு இஆர்ஜி வேணும்னா 10⁻−7 ஜூல். ஆமா சார், இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. எனர்ஜிக்கு வேற ஏதாவது யூனிட் இருக்குங்களா? இனிமேல் தான் புதுசு புதுசாக கற்றுக்க போற எலக்ட்ரான் வோல்ட். வோல்ட்டா? 11th சரி 10th இந்த பொட்டென்ஷியல்னு ஏதோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு சார். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஓம்ஸ் லால படிச்சிருக்கோம். வீக்கு பதில் ஐயா. அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு எலக்ட்ரான் வோல்ட், ஒரு எலக்ட்ரான் உள்ள போகுதுன்னா அது எனர்ஜியை வாங்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எலக்ட்ரிசிட்டியில எனர்ஜி சொல்லணும்னா எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லணும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூல் சார்? கவனமா கவனிங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூல்? தெரியாத பசங்க புதுசா தெரிஞ்சுக்கோங்க. 1.6 × 10⁻−19 ஜூல். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூல்? 1.6 × 10⁻−19 ஜூல். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூல்? கத்துக்கிட்டீங்களா? ஓகே சார். ஒரு கிலோவாட் ஹார்ன்றது எத்தனை ஜூல்? கிலோவாட் ஹாரா? கிலோவாட் ஹார் கூட எனர்ஜியோட யூனிட் தானே சார்? ஆமா. இது எங்க இருக்கும், எங்க நாங்க யூஸ் பண்ணுவோம்? பெர் ஹார்ல எவ்வளோ கிலோவாட் நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அதுதான் உங்களோட கரண்ட் பில். இந்த மாசம் உங்க வீட்டில் 50 கிலோவாட் ஹார் கரண்ட்டை நீங்க கன்சியூம் பண்ணிருக்கீங்க. 50 கிலோவாட் ஹார் விச் மீன் 50 யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 0.7 10 ரூபான்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ என் டேடி என்ன பண்ணுவாரு? இந்த மாசம் உங்களுக்கு 500 ரூபா கரண்ட் பில் கட்டுவார். கிலோவாட் ஹார் தான் ஒரு யூனிட்டு. நீங்க போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்கும். அந்த மீட்டர் பாக்ஸ்க்கு முன்னாடி கிலோவாட் ஹார்னு போட்டிருக்கும். எத்தனை கிலோவாட் ஹார்? இப்போ போன மாசம் வந்து 220ல இருக்கு, இந்த மாசம் வந்து 280க்கு வந்துருச்சு. அப்ப இந்த மந்த் மட்டும் நீங்க எவ்வளவு கிலோவாட் ஹாரை யூஸ் பண்ணிருக்கீங்க? 60 கிலோவாட் ஹாரை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப பெர் கிலோவாட் ஹார் 10 rupees அப்படின்னா 60 × 10 600 rupees நீங்க பே பண்ணணும். கிலோவாட் ஹாரும் எனர்ஜியோட யூனிட்டா சார்? ஆமா. அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, ஒரு கிலோவாட் ஹாருக்கு எத்தனை ஜூலு? 1 கிலோவாட் ஹார் வந்து எவ்வளவு ஜூல்ஸ்? பார்த்துருவோமா? எப்படி எழுதணும்? ஒரு கிலோ 10⁻3 3600. 36 × 10⁻5 ஜூலு. 3.6 × 10⁻6 ஜூலு. அப்போ உங்களுக்கு கொஷின் கிலோவாட் ஹார்ல கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? கிலோவாட் ஹார்ல கொடுத்தாங்கன்னா ஜூலா மாத்தி தான் சம்ம போடணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிலோவாட் ஹார்ன்றது 36 × 10⁻5 ஜூலா இருக்கலாம். இல்ல சிங்கிள் பாயிண்ட சொல்லணும்னா 3.6 × 10⁻6. இதெல்லாம் எனர்ஜியோட யூனிட்னு இன்னைக்கு நீங்க அழகா கத்துக்கிட்டீங்க. ரைட்டா?
சரி, எனர்ஜி ஃபுல்லா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் உள்ள போங்களேன். ஒருவேளை ஒரு வாட் ஹாரா இருந்தா என்ன ஆகும்? ஒரு வாட் ஹார், ஒரு வாட்டுக்கு ஒரு வாட் தான் சார். ஹாருக்கு பதிலாக 3600 செகண்ட். வாட் செகண்ட் தான் ஜூல்னு தெரியும். 3600 ஜூல்னு கத்துக்கணும். ஒரு வாட் ஆர் 3600 ஜூல். ஒரு கிலோ வாட் ஹார் 36 into 10⁵ ஜூல்னு கத்துக்கணும். அதே ஒரு மெகா வாட்னு கேட்டாங்கன்னா அதுக்கும் போட தெரியணும். அப்புறமா போட்டு பார்த்துக்கோ. மெகாவுக்கு பதிலாக 10⁶ போட்டுக்கோங்க. மெகாவுக்கு பதிலாக 10⁶ 10⁶ into 3600 36 into 10⁸ வந்துடும். கத்துக்கிட்டீங்களா? ரைட் சார். இதெல்லாம் பண்ணு. வேற ஏதாவது எனர்ஜி யூனிட் இருக்கா? தெர்மல் பிசிக்ஸ்னா உனக்கு தெரியும், டெம்பரேச்சரை பத்தி படிக்கிறது. அங்கெல்லாம் எனர்ஜியோட யூனிட் கலோரின்னு கூப்பிடுவாங்க. ஆமா சார், கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கலோரி எத்தனை ஜூலு? 4.2 ஜூலு. பிசிக்ஸ் புக்ல இருக்கிற அத்தனை எனர்ஜி யூனிட் எடுத்து வந்து உங்ககிட்ட கொட்டிட்டேன். எல்லா லெசன்லயும் ஒன்னொன்னு அப்படி வந்துட்டே இருக்கும். ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி எவ்வளோ? ஒரு ஏஎம்யூ 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாம் 12th வரும்போது தான் படிப்பேன். இப்போதைக்கு பெருசா இல்லை. ஒரு ஏஎம்யூக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ்ல படிக்கிறது. ஒரு ஏஎம்யூக்கு ஈக்குவலான எனர்ஜி 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஒரு கலோரி 4.2 ஜூலு. செஷன் முடிஞ்சதும் முதல் வேலையா ஒரு பேப்பர் எடுத்து இந்த யூனிட்டை மட்டும் டக்குன்னு எழுதி பார்த்துக்க. நாளைக்கு நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்னா எக்ஸாமோட எண்ட் வரைக்கும் உனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும் இந்த யூனிட்ஸ் எல்லாமே. ரைட். இந்த லெசன்ல நம்ம என்ன எனர்ஜி பத்தி சார் பேச போறோம்? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். கைனடிக் எனர்ஜில சம்மெல்லாம் பிரமாதமா இருக்கும். நான் ஒரு சம் போட்டு காட்டுறேன், அடுத்த சம் நீங்க ட்ரை பண்றீங்களா? செம்ம ஜாலியா இருக்கும் பாருங்களேன். மெக்கானிக்கல் எனர்ஜி. எனர்ஜி பத்தி படிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. என்ன எனர்ஜி பத்தி படிக்க போறீங்க? மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜியை எங்களுக்கு 9th தெரியும் சார். ரெண்டா பிரிச்சிருவோம். ஒன்று கைனட்டிக்கு, இன்னொன்று பொட்டென்ஷியலு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்ன? பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன? ஒன்றும் இல்லை சார். ஒரு பாடி வேகமா v வெலாசிட்டியில ஓடுச்சுன்னா, மோஷன் இருந்ததுன்னா கைனடிக் எனர்ஜி. கான்ஃபிகரேஷன் மட்டும் இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஒன்றும் இல்லை. கிரவுண்ட்ல இருந்து ஒரு பாடி செர்டைன் ஹைட் கொண்டு போயிட்டு அப்படியே நிக்குது. அப்படியே நீங்க கையால பிடிச்சிருக்கீங்க. ஒன்றும் இல்லை. ஒன் டேபிளுக்கு முன்னாடி ஒரு பேனா இருக்கா? அந்த பேனாவை கையில் எடுத்து செர்டைன் ஹைட் மேலே கொண்டு போயிட்டியா? நீ விட்டுறேன், பேனா பொட்டுன்னு கீழே வந்துடும். அங்கேயே நிக்காது. ஏன்னா இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம். அப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம்னா பாடி அன்ஸ்டேபிள். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருந்தா பாடி ஸ்டேபிளா இருக்காது. அதே பெண்ண டேபிள் மேல வச்சிருங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமம், பாடி ஸ்டேபிள். இந்த ரெண்டு வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமமா இருந்தா அன்ஸ்டேபிள், மினிமமா இருந்தா ஸ்டேபிள்னு கத்துக்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்சிமம், பாடி அன்ஸ்டேபிள், மினிமம் ஸ்டேபிள் கத்துக்கணும். ஜோகி குட் ஈவினிங். ஜோகி கேக்குதா? சவுண்ட் செக் பண்ணிக்கோ. எஸ் சார், குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ கிளாஸ் பார்த்துட்டே லாஸ்ட்டாக பேசலாம். மெக்கானிக்கல் எனர்ஜி கேன் பி கிளாஸிஃபைட் என்ன பாது? கைனடிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் பற்றி பேசுறது. பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்ட்டிகளோட லொகேஷன், பார்ட்டிகளோட பொசிஷன், பார்ட்டிகளோட கான்ஃபிகரேஷன் பற்றி பேசுறது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட். சரி பா, டாபிக் வர போயிடலாமா? முதல்ல கைனடிக் எனர்ஜி. வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி? The energy possessed by the body by virtue of its motion. The energy possessed by the body by virtue of its motion. m mass இருக்கிற ஒரு பாடி v வெலாசிட்டியில வேகமா போயிட்டு இருக்கு. So it possesses some energy. அதுதான் கைனடிக் எனர்ஜி. half mv². நீங்க 8th 9th படிச்சிருப்பீங்க. கைனடிக் எனர்ஜி half mv². 11th உங்களுக்கு இந்த டெரிவேஷன் தேவையில்லை. டைரக்டா கைனடிக் எனர்ஜிக்கு half mv² உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ரைட் சார். பி லாஸ் ஆஃப் மோஷன்லயே நீங்க சொல்லி கொடுத்தீங்க மொமெண்டம் mv. மொமெண்டத்துக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் என்னங்க சார் ரிலேஷனு? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி? k is nothing half mv². மேல ஒரு ஸ்கொயர் பை ஒரு m. எம்மால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இவங்க யாரு?
சார் பி ஸ்கொயர் பை 2m. அப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் என்னப்பா ரிலேஷனு? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி? k equal to p square by 2m. k equal to p square by 2m. முதல்ல இந்த ஃபார்முலா எல்லாரும் நல்லா கற்றுக்குங்க. கைனடிக் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா half ma ஸ்கொயர். மாஸும் வெலாசிட்டியும் மட்டும் இருந்தால் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். கைனடிக் எனர்ஜியோட செகண்ட் ஃபார்முலா p ஸ்கொயர் பை 2m. மொமெண்டம் அண்ட் மாஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 2m புரிஞ்சிருச்சு. p ஸ்கொயர் ஈக்குவல் டு 2mk. We need p only. So p root of 2mk. Momentum root of 2mk. Momentum root of 2mk. m mass k kinetic energy. Right? So என்ன கத்துக்கணும்னா momentum and kinetic energy என்ன ரிலேஷன்? p is proportional to root k. இங்க என்ன எழுதலாம்? k is proportional to p square. பா ரெண்டும் ஒண்ணுதான். k is proportional to p square. p is proportional to root k. ரெண்டுமே ஒன்று தானே, கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இந்த ரிலேஷனில் தான் இப்போ நம்ம 3 சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் நான் கற்றுக் கொடுக்குறேன், ரெண்டாவது சம்மும் மூணாவது சம்மும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? கற்றுக்கலாமா? செம்ம ஃபன்னாக இருக்குங்களா? அந்த செம்மே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாரும் பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோ. ரஃப் நோட் வச்சுக்கோங்க. இப்போ கைனடிக் எனர்ஜி is increased by 300%. Kinetic energy is increased by 300%. Find the percentage increase in momentum. Percentage increase in momentum. Recent days la keta or neat question. So kinetic energy increased by 300%. Kinetic energy 300% increase ஆனா momentum எவ்வளோ percent increase ஆகும்? முதல்ல நீங்க முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை எதுவாக இருந்தாலும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100 பை இது 12th வரைக்கும் இந்த ஃபார்முலா தான். பர்சன்டேஜ் சேஞ்ச் கேட்டாங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா தான். பர்சன்டேஜ்னு வந்துருச்சுனாலே இப்போ கைனடிக் எனர்ஜியா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. மொமெண்டமா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம். அப்போ எதுவாக இருந்தாலும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்ட்டு 100. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, நான் ஒரு சம் போகிறேன், நீங்கள் ஒரு சம் போடுறீங்களா? ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் இன்க்ரீஸ்டு பை 300%. இந்த சம்மை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்னா இங்கே பாருங்களேன். சார் என்கிட்ட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கேன்னு இருந்தது, இப்போ 300% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா ஏற்கனவே ஒரு கே இருந்தது, இப்போ 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா 4k. உங்களால் உணர முடியுதா? ஏற்கனவே என் பேக்கெட்ல 100 ரூபாய் இருந்தது, நீங்கள் ஒரு 300 ருபீஸ் கொடுத்துட்டீங்க. இப்போ என் பேக்கெட்ல எவ்வளோ இருக்கும்? 400 ருபீஸ். எல்லா பசங்களும் ரிப்பீட்டர் உட்பட தப்பு பண்ணுறது என்னன்னா, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ்டு பை 300%னா K2 தெரியாமல் 3Kன்னு வச்சு சம் போடுறாங்க. தப்பு. இன்க்ரீஸ்டு பை 300னா ஏற்கனவே என்கிட்ட 100 இருக்குல்ல, என்கிட்ட ஒன்று ஏற்கனவே 0 இல்லைல்ல, ஏற்கனவே என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு. இப்போ நீங்கள் 3 ருபீஸ் கொடுத்துறீங்க, அப்போ டோட்டலாக 4K. இனிஷியல் மொமெண்டம் P, ஃபைனல் மொமெண்டம் எவ்வளோன்னு தெரியணும். ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு 100. இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ சம் இனிஷியலாக கற்றுக்கும் போது தான் லேசாக ட்ரையாக இருக்கும், உள்ளே வந்துட்டீங்கன்னா செம்ம ஈஸியாகிடும். சரி, இப்போ P2 நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேக்கு பதிலாக p ஸ்கொயர் பை 2mனு கற்றுக் கொடுத்தேன். k is proportional to p square. ஏன்னா மாஸ் ஆஃப் த பாடி கான்ஸ்டன்ட். எனக்கு k2 by k1 வேணும்னா p2 ஸ்கொயர் பை p1 ஸ்கொயர். உங்களுக்கு ரேஷியோ சம் போட தெரியும். k is proportional to p square அப்படின்னா k2 by k1 equal to p2 ஸ்கொயர் பை p1 ஸ்கொயர். k2க்கு பதிலாக 4k ஒத்துக்கிறீங்களா? k1 k, p2 ஸ்கொயர் தெரியாது, p1 ஸ்கொயர் p ஸ்கொயர், k k.
ஸோ P2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4P ஸ்கொயர். ஆமாம் சார். அப்போ P2 மட்டும் வேணும்னா 2P ரூட் எடுத்துட்டுனா இப்படி தான் நீங்கள் ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிச்சிங்களா? அடுத்தது நம்மளோட ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் சேஞ்சோடது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் பை இனிஷியல் மொமெண்டம் இன்ட்டு ஒரு 100. ஃபைனல் மொமெண்டம் 2P, இனிஷியல் மொமெண்டம் P பை P இன்ட்டு ஒரு 100 P பை P அப்படின்னா 100% இன்க்ரீஸ் ஆகுது சார். கைனடிக் எனர்ஜி 300% இன்க்ரீஸ் ஆனா மொமெண்டம் 100% இன்க்ரீஸ் ஆகணும் ஆப்ஷன்ல இருக்கும். சூப்பரா டிக் பண்ணிட்டு போயிடலாம். சமம் உங்களுக்கு புரியுதா? கைனடிக் எனர்ஜி 300% அதிகமானா மொமெண்டம் எத்தனை பர்சன்ட் அதிகமாகும்னு கேட்குறாங்க. அப்போ கேவுக்கும் பி ஸ்கொயருக்கும் ரிலேஷன் போடணும். எப்பவுமே பர்சன்டேஜ் சேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் இன்டூ 100. ரைட்டா? ஸோ அங்கேருந்து சால்வ் பண்ணால் இனிஷியலாக என்ன இருக்குது? கேன்னு எடுத்துக்கணும். இனிஷியல் என்ன இருக்குது? பின்னு எடுத்துக்கணும். எவ்வளோ அதிகமாகுது? 300% அதிகமாகுது. அதுக்கப்புறமா P2 கண்டுபிடிச்சிடணும். அங்கேருந்து P2 மைனஸ் P1 பை P1 இன்டூ 100. எனக்கு பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் சம் கிளியரா? இல்லை யாருக்காவது புரியாமல் இருக்கா? விஜய், தானேஷ், வர்ஷிகா, சாயாதித்யா, புவி, பிரதீப், ஜோகி, ஹேனா, ஹரி, தரணி, தனஸ்ரீ, அபிஷேக், பவன், கத்துக்கிட்டீங்களா? ஆனஸ்டா சொல்லு. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி இன்னொரு டைம் கத்துறேன். ஓகே சரி பை, இன்னும் ஒரு சம் கொடுக்குறேன். சொல்டா புவி, சொல்லு. சார் அந்த பர்சன்டேஜ் 300% நம்ம இந்த நம்பர் ஆக்கி தான் போடணும். 300% 310 போடுறீங்க சார். அது வந்து 300% கொடுத்தா அது வந்து அதாவது ஒரு 100க்கு K, 300க்கு 3K இன்க்ரீஸ் ஆகுது. அதனால 4Kன்னு எழுதியிருக்கேன். K plus 3K. ரைட் பை. இப்போ இந்த சம் ட்ரை பண்ணுங்க பை. எழுதுங்க. momentum has increased by 50%. Find the percentage change in kinetic energy. Find the percentage change in kinetic energy. Find the percentage change in kinetic energy. Momentum வந்து 50% அதிகமாகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அதிகமாகும்னு கேட்குறேன். எனக்கு யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க. இனிஷியல் மொமெண்டம் எவ்வளோ பை? சும்மா சொல்லு. நான் தானே பி. அழகா பி. சூப்பர் பை. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ பை? கே. இப்போ வாயை திறந்து பேசு. நீ தப்பா சொன்னா இங்கே யாரும் உன்னை ஒன்றும் சொல்ல போறது. எல்லாம் நம்ம தான். பசங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ, தப்பா சொன்னா அப்படி பண்ணுவாங்களோ, இப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம மட்டும்தான். ரைட்டா? ஸோ ஜாய் தப்பா சொன்னா ஏதாவது சொல்லிடுவாரோ? எதுவுமே கிடையாது. வாயை திற பேசு. ஃபைனல் மொமெண்டம் எவ்வளோ? 6P சார். 6Pயா? P plus P2 சார். P/2. P plus P/2. P plus P/2. ரொம்ப அழகா சொன்னேன். 3P/2 1.5P எழுதலாமா? பா நல்லா கவனி. இந்த P2வை ஏன் வந்து P plus P/2ன்னு சொன்னாரு? இனிஷியலா என்கிட்ட P இருந்தது. இப்போ 50% அதிகமாகுது. 50%. ஏற்கனவே 1P, இப்போ ஒரு 0.5P. ஸோ அப்போ 1.5P கற்றுக்கிட்டீங்களா? அப்போ K2வை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். ரைட்டா? சால்வ் பண்ணுவோமா? இப்போ இங்கே வாங்க, இங்கே வாங்க. K2 by K1 equal to K is proportional to P square எங்களுக்கு தெரியும் சார். P2 square by P1 square. K2 தான் எங்களுக்கு வேணும். K1 தான் K. P2 1.5 2.25 P square. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 15 into 15 225. ரைட்டா? ஸோ அதனால 1.5 into 1.5 2.25 P square by ஒரு P square. P square போயிடுச்சா? K2 equal to 2.25 times of K. K2வை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அங்கிருந்து பர்சன்டேஜ் போகணும். K2 minus K1 by K1 into ஒரு 100. சரி, K2க்கு பதிலாக 2.25 K சார். K1க்கு பதிலாக ஒரே ஒரு K by ஒரு K into ஒரு 100. அப்போ 1.25
இன்ட்டு ஒரு 100. சூப்பராக ஆன்சர் 125%. ரைட்டா? அப்போ மொமெண்டம் 50% இன்க்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி 125% அதிகமாகிடும். மொமெண்டம் 50% அதிகமானால் கைனடிக் எனர்ஜி 125% அதிகமாகிடும். இப்போ ஹானஸ்டாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் சம் கிளியர் தானே? இல்லை கிளியர் இல்லைன்னா சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். அபியிலிருந்து கீழே விஜய் வரைக்கும். ஓகே, அப்படின்னா இந்த ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கோங்க. செஷன் முடிஞ்ச அடுத்த 5வது நிமிஷத்துல இந்த சம் எனக்கு வரணும். எழுத எல்லாருமே. மொமெண்டமஸ் இன்க்ரீஸ்டு பை 150%. ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. செஷன் முடிச்ச அடுத்த 10வது நிமிஷத்துக்குள்ள இங்க இருக்கிற 15 பேரும் இந்த ஆன்சர் எனக்கு சென்ட் பண்ணணும். இல்லைன்னா 16வது நிமிஷம் உனக்கு ஃபோன் வரும். சரிதா? ஒரு வேலையும் இல்லை பாரு, உங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலையை. அதனால சொல்ற வேலையை ஒரே செஞ்சுட்டே வா. இது ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம்மு. மொமெண்டமஸ் இன்க்ரீஸ்டு பை 150%. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கேட்குறேன். K2 minus K1 by K1 into 100 எனக்கு வேணும். இதோட இந்த சம் மாடல் முடியுது. அங்கிருந்து போறது ஒர்க் எனர்ஜி தியரம் போறோம். யாருக்காவது ஒர்க் எனர்ஜி தியரம் தெரியுமா? சும்மா என்னன்னு சொல்லு பார்க்கும். சொல்லுப்பா, ஒர்க் எனர்ஜி தியரம் தெரியுமா? ஒர்க் எனர்ஜி தியரம்னா ஜோகி, ஒர்க் எனர்ஜி தியரம் படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? தெரிஞ்சது சொல்லு, பரவாயில்ல. Work done equal to total work done is equal to change in kinetic energy. அவ்வளவுதான், ரொம்ப அழகா சொன்னேன். Work done equal to change in kinetic energy. Work done equal to change in kinetic energy. ரைட்டா? இது எப்படி வந்ததுன்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். கவனமா கத்துக்கிட்டே வாங்க. Work done equal to change in kinetic energy. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறேன் பாருங்களேன். ஒர்க் எனர்ஜி சார், அந்த क्वेश्चंस மட்டும் ஒரு வாட்டி காட்டுங்க சார். எந்த क्वेश्चन பை? ஹோம்வொர்க் क्वेश्चंस. நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோ. Momentum is increased by ஓகே சார். 150%. ஓகே. Find the percentage change in kinetic energy. எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா கைனடிக் எனர்ஜி கேட்பாங்க, கைனடிக் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா மொமெண்டம் கேட்பாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. சம் போயிடலாமா? சம் வந்து இப்போ அடுத்த டாபிக் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம். இதுல 2 சம் நான் போடுறேன், 3வது சம் நீங்க சால்வ் பண்ணுங்க. எல்லாம் ஒரே மாடல் தான். ஒர்க் எனர்ஜி தியரம் ஜாலியாக கற்றுக்கு. ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சார் சொல்லுது? ஒரு பாடி ஆஃப் மாஸ் வந்து m. இனிஷியலாக ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியோட மாஸ் வந்து m. ஓகே, அதோட இனிஷியல் ஸ்பீட் வந்து u. அந்த பாடி எஸ் அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. அந்த டைம்ல பாடியோட வெலாசிட்டி v. கவனி. இங்கிருந்து பாடி இங்க போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், F.S. படிச்சோம், நம்ம இப்பதான் படிச்சோம். இப்போ நான் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எப்படி கால்குலேட் பண்றது? முதல்ல டைரக்டா ஈக்குவேஷன் போட்டுறேன், அது எப்படி வந்ததுன்னு அடுத்த டெரிவேஷன் போட்டு காட்டுறேன். பாருங்க. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ½ mv². ஆமா சரி. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ½ mu². ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எங்களுக்கே தெரியும் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ அங்க எவ்வளோ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது? 50 ஜூல் சேஞ்ச் ஆகுது. அந்த 50 ஜூல் தான் சார் நான் பண்ண ஒர்க்கு. அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபைனலா எவ்வளோ கைனடிக் எனர்ஜி, இனிஷியலா எவ்வளோ கைனடிக் எனர்ஜி, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஒர்க் டன் கிடைச்சிரும். ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒர்க் வேணும்னா எவ்வளோ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும்னு கண்டுபிடி, ஒர்க் உனக்கு கிடைச்சிரும். அதனாலதான் ஒர்க் எனர்ஜி தியரம். உன்னோட புரிதலுக்காக டைரக்டா சொல்லிட்டேன். இனிமேல் W பார்த்தாலும் நீங்க உங்களுக்கு டெல் கே ஞாபகம் வரணும். W எங்க பார்த்தாலும் டெல் கே தான் டக்குனு ஞாபகம் வரணும். டெல் கே பார்த்தா ½ mv² - ½ mv² ஞாபகம் வரணும். ஒருவேளை இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னா வெறும் ½ mv² தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஒர்க்கும் எனர்ஜியும் ஒண்ணுன்னு உனக்கு காலங்காலமா தெரியும். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சரி, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்களேன். வரேன். ஒரு பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி u. ஆஃப்டர் t டைம் s அளவுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது, ஃபைனல் வெலாசிட்டி v. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v² = u² + 2as.
அதனால v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்னா ஒர்க் டன்னை தேடி போயிட்டு இருக்கோம். ரைட்டா? ஒர்க் டன்னை தேடி போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து நமக்கு ஏ மட்டும் வேணும், இல்ல எஸ் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் மட்டும் வேணும். இன்னொன்று பண்ணலாமா? ஏக்கு பதிலாக எஃப் பை எம்னு எழுதிக்கலாம்ல. இந்த ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்போ வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஏக்கு பதிலாக ஒரு எஃப் பை எம் இன்ட்டு ஒரு